இன்றைய தலைப்பு செய்திகள். தேர்தல் களத்தில் விஜய்க்கு செக். காங்கிரஸ் அதிரடி கடிதம். தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் தீவிரமாக களம் காண தயாராகி வரும் நிலையில் அவருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கிய புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விஜயின் திரைப்படங்களை திரையரங்குகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். விஜய் படங்களுக்கு தடையா? தேர்தல் அதிகாரிக்கு காங்கிரஸ் எழுதிய அவசர கடிதம். 27ஆம் தேதி மெகா மீட்டிங், வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறாரா விஜய்? மதுரை டு சென்னை காங்கிரஸ் நிர்வாகி கிளப்பிய சட்ட போராட்டம். ஜனநாயகம் படத்திற்கு சிக்கல், தேர்தல் முடியும் வரை விஜயை திரையில் பார்க்க முடியாதா? விஜயின் அரசியல் நகர்வு. திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக திகழும் விஜய் தற்போது தமிழக வெற்றிக்கழகம் என்ற தனது அரசியல் கட்சி மூலம் நேரடி அரசியலில் இறங்கியுள்ளார். வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் களம் காண வாய்ப்புள்ளதாகவும் கூடுதலாக மற்றொரு தொகுதியிலும் அவர் போட்டியிடலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் புகார் என்ன? இந்த சூழலில்தான் விஜய்க்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி துவக்கியுள்ளது. மதுரை தெற்கு தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் சையது பாபு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு ஒரு பரபரப்பு கடிதத்தை எழுதியுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: விஜய் தற்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மற்றும் வேட்பாளர். எனவே தேர்தல் முடியும் வரை அவர் நடித்த பழைய திரைப்படங்களையோ அல்லது தற்போது வெளியாக தயாராக உள்ள ஜனநாயகம் போன்ற புதிய திரைப்படங்களையோ திரையரங்களிலோ தொலைக்காட்சியிலோ திரையிடக்கூடாது. இது வாக்காளரின் மனநிலையை தாக்கத்தை ஏற்படுத்தும். விளம்பரங்களுக்கு தடையா? விஜயின் திரைப்படங்கள் மட்டுமல்லாது அவரது படங்களில் ட்ரெய்லர் மற்றும் தியேட்டர்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள், கட் அவுட்டுகள் போன்றவற்றையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தேர்தல் நடத்திய விதிமுறைகளின் கீழ் வரும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். மார்ச் 27 திருப்புமுனை கூட்டம். வரும் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள நட்சத்திர விடுதி கூட்டத்தில் விஜய் தனது கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய உள்ளார். அந்த முக்கிய நிகழ்விற்கு முன்னதாகவே இத்தகைய எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற நடிகர்கள் அரசியலில் இருந்தபோது இத்தகைய கோரிக்கைகள் எழுந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது டிஜிட்டல் யுகத்தில் விஜயின் படங்களுக்கு தடை விதிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இதுவரை இந்த கடிதத்துக்கு பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் வருகை ஒருபுறம் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் இத்தகைய சட்ட ரீதியான சிக்கல்கள் அவருக்கு சவாலாக அமையலாம். தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? விஜயின் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா? அடுத்த கட்ட அப்டேட்களுக்கு ஜனநாயகம் டிவியோடு இணைந்திருங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.